அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 53வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி யோசுவா அதிகாரம் 17 முதல் 20 வரை. இந்த அதிகாரங்களில் யோசுவா ஆண்டவரின் கட்டளைப்படி இஸ்ரேல் குலத்தாருக்கு அவரவர்களின் குடும்பங்களின்படி ஒவ்வொரு ஊர்களாக நகர்களாக பிரித்து கொடுக்கிறார். அவர்கள் மத்தியில் யோசுவாவுக்கும் ஆண்டவர் ஒரு நகரை பிரித்து கொடுக்கிறார். அதன் பிறகு இஸ்ரேல் மக்களில் அறியாமல் தவறு செய்தவர்களுக்காக அவர்கள் தங்கி தங்களை காப்பாற்றிக்கொள்ள அடைக்கல நகர்களை ஏற்படுத்தியுள்ளார். தொடர்ந்து இன்று நாம் யோசுவா அதிகாரம் 17 முதல் 20 வரை வாசித்து முழுமையாக அறிந்து கொள்வோம். யோசுவா அதிகாரம் 17. மனாசேக்குரிய மேற்கு பகுதி. யோசேப்பின் முதல் மகனான மனாசேயின் குலத்திற்கு கிடைத்த நிலப்பகுதியின் விவரம். மனாசேயின் முதல் மகனும் கிளையாதின் தந்தையுமான மாக்கீர் போர்வீரனாக இருந்ததால் அவனுக்கு கிளையாதும் பாசானும் அளிக்கப்பட்டன. மனாசேயின் ஏனைய மக்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் பங்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் அபியேசர், ஏலக்கு, அசிரியேல், செக்கேம், ஏபேர், செமிதா ஆகியோரின் புதல்வர்கள். இவர்கள் யோசேப்பின் மகனான மனாசேயின் ஆண் மக்களும் அவர்கள் குடும்பத்தாரும் ஆவர். மனாசேயின் மகனான மாக்கீருக்கு பிறந்த கிளையாதின் மகனாகிய ஏபேரின் புதல்வன் செலோபுகாதுக்கு ஆண் மக்கள் இல்லை, பெண் மக்கள் மட்டும் இருந்தனர். அவனுடைய பெண் மக்களின் பெயர்கள் மக்லா, நோவா, உகுலா, மில்கா, தீரட்சா. அவர்கள் குரு எலையாசரையும் நூனின் மகன் யோசுவாவையும் தலைவர்களை அணுகி, எங்கள் சகோதரர்கள் நடுவில் எங்களுக்கு உடைமைகள் அளிக்க ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டார் என்றனர். ஆண்டவரின் கட்டளைப்படி அவர்களுக்கு அவர்களுடைய தந்தையின் சகோதரர்களின் நடுவில் உரிமை சொத்து அளித்தார். யோர்தானுக்கு அப்பால் உள்ள கிளையாது பாசான் நிலம் தவிர மனாசேக்கு 10 பங்குகள் விழுந்தன. ஏனெனில் மனாசேயின் புதல்வியர் அவனுடைய புதல்வர்களுடன் சொத்துரிமை பெற்றனர். கிளையாது நாடு மனாசேயின் ஏனைய புதல்வருக்கு கிடைத்தது. மனாசேயின் எல்லை ஆசேரிலிருந்து செக்கேமின் எதிரில் உள்ள மிக்மத்தாத்து வரை செல்கின்றது. அவ்வெல்லை தென்பக்கமாக ஏன் தப்புவாகு பகுதியில் வாழ்கின்ற மக்களையும் உள்ளடக்கியது. தப்புவாகு நிலப்பகுதி மனாசேக்கு சொந்தமாயிற்று. மனாசேயின் எல்லையில் இருந்த தப்புவாகு நகர் எப்ராஹிமின் மக்களுக்கு சொந்தமானது. இவ்வெல்லை கானா நதியை நோக்கி இறங்குகின்றது. நதிக்கு தென்புறமாக உள்ள இந்நகர்கள் எப்ராஹிமுக்கு சொந்தமானவை. இவை மனாசேயின் நகர்களுக்கு நடுவில் உள்ளன. மனாசேயின் எல்லை ஓடைக்கு வடக்கில் உள்ளது. அது கடலில் முடிவடைகிறது. எப்ராஹிமின் பகுதிக்கு தெற்காகவும் மனாசேயின் பகுதிக்கு வடக்காகவும் கடல் அதன் எல்லையாக இருந்தது. அவை வடக்கில் ஆசேருக்குரிய எல்லையையும் கிழக்கில் இசக்காருக்குரிய எல்லையையும் தொட்டன. இசக்கார் ஆசேர் எல்லைகளுக்குள் பெத்சானும் அதன் ஊர்களும், இப்லேயாமும் அதன் ஊர்களும், தோரின் குடிமக்களும் அதன் ஊர்களும், ஏந்தோரின் குடிமக்களும் அதன் ஊர்களும், தானாக்கின் குடிமக்களும் அதன் ஊர்களும், மெகிதோவின் குடிமக்களும் அதன் ஊர்களும் மனாசேக்கு உரிமையாக்கப்பட்டன. மனாசேயின் மக்களால் இந்நகர்களை கைப்பற்ற முடியவில்லை. கானானியர் அப்பகுதியிலேயே உறுதியுடன் தங்கிவிட்டனர். இஸ்ரேலரின் புதல்வர் வலிமை பெற்றவுடன் கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் அடிமை வேலைக்கு அமர்த்தி கொண்டனர். எப்ராஹிம் மனாசே அதிக நிலம் கேட்டல். யோசேப்பின் புதல்வர் யோசுவாவிடம், ஏன் எங்களுக்கு உரிமை சொத்தாக ஒரே ஒரு பங்கு அளித்தீர்? எங்கள் மக்கள் பெருந்தொகையினர். ஆண்டவர் எங்களுக்கு இத்தனை ஆசி வழங்கியுள்ளார் என்றனர். யோசுவா அவர்களிடம், நீங்கள் திரளான மக்களாக இருப்பதால் பெரிசியர், இரபாயிம் ஆகியோரின் காட்டு நிலத்திற்கு போய் அதை திருத்தி கொள்ளுங்கள். எப்ராஹிம் மலைப்பகுதியோ உங்களுக்கு மிகவும் குறுகலானது என்றார். யோசேப்பின் மக்கள், மலைப்பகுதி எங்களுக்கு போதாது, மேலும் சமவெளியில் இருக்கும் பெத்சானிலும் அதன் ஊர்களிலும் மற்றும் இஸ்ரேல் சமவெளியிலும் வாழும் கானானியர் அனைவரிடமும் இரும்பு தேர்கள் இருக்கின்றன என்றனர். யோசுவா யோசேப்பின் வீட்டாரான எப்ராஹிமிடமும் மனாசேயிடமும், நீங்கள் திரளான மக்கள், வலிமை மிக்கவர்கள், உங்களுக்கு ஒரு பங்கு மட்டும் இல்லை. மலைப்பகுதியும் உங்களுடையதே. அது காட்டுப்பகுதியாக இருப்பதால் அதை நீங்கள் திருத்தி கொள்ளுங்கள். அதன் எல்லை அனைத்தும் உங்களுக்கு சொந்தம். ஏனெனில் கானானியருக்கு இரும்பு தேர்கள் இருந்தாலும் அவர்கள் வலிமையுள்ளவர்களாயிருந்தாலும் நீங்கள் அவர்களை விரட்டுவீர்கள் என்றார். யோசுவா அதிகாரம் 18. எஞ்சிய நிலத்தை பங்கிடல். இஸ்ரேல் மக்களின் கூட்டமைப்பு முழுவதும் சீலோவில் ஒன்று கூடியது. அங்கு சந்திப்பு கூடாரத்தை அமைத்தனர். ஏற்கனவே அவர்கள் நிலத்தை கைப்பற்றியிருந்தனர். இஸ்ரேல் மக்களில் 7 குலங்களுக்கு அவர்களுடைய உரிமை சொத்து பிரித்து தரப்படவில்லை.
இஸ்ரேல் மக்களிடம், யோசுவா, உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டை பெற்றுக்கொள்ளாமல் எவ்வளவு காலம் சோம்பேறிகளாக இருப்பீர்கள்? குலத்திற்கு 3 பேரை தேர்ந்தெடுங்கள். அவர்கள் புறப்பட்டு நாடெங்கும் சுற்றி சென்று அவரவர் உரிமை சொத்து இன்னதென்று வரைந்து என்னிடம் கொண்டு வருவார்கள். அவர்கள் நாட்டை 7 பிரிவுகளாக பிரிப்பர். யூதா தெற்கில் தங்கள் எல்லையில் தங்கியிருப்பர். யோசேப்பின் வீட்டார் வடக்கில் அதன் எல்லையில் தொடர்ந்து தங்கியிருப்பர். நீங்கள் நிலத்தை 7 பிரிவுகளாக வரைந்து என்னிடம் கொண்டு வருவீர்கள். நான் இங்கு உங்களுக்கு கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் திருவுளச்சீட்டு போடுவேன். லேவியருக்கு உங்கள் நடுவில் பங்கு இல்லை, ஏனெனில் ஆண்டவருக்கு குருத்துவ பணி புரிவதே அவர்கள் உரிமை சொத்து என்றார். ஆண்டவரின் ஊழியர் மோசே அவர்களுக்கு கொடுத்தபடி காத்து, ரூபன், மனாசேயின் அரைக்குலம் ஆகியோர் தங்களுடைய உரிமை சொத்தினை யோர்தானுக்கு அப்பால் கிழக்கில் பெற்றனர். அவ்வாறே அம்மனிதர் புறப்பட்டு சென்றனர். நிலத்தை வரையுமாறு செல்பவர்களுக்கு யோசுவா கட்டளையிட்டு கூறியது, செஞ்ச நிலத்தை சுற்றி பார்த்து வரைந்து கொண்டு வாருங்கள். நான் உங்களுக்கு ஆண்டவர் முன்னிலையில் சீலோவில் திருவுளச்சீட்டு போடுவேன். அம்மனிதர் சென்று நிலத்தை சுற்றி பார்த்தனர். நகர்களின் பட்டியலை 7 தொகுதிகளாக புத்தகத்தில் எழுதினர். சீலோவில் பாளையம் இறங்கியிருந்த யோசுவாவிடம் திரும்பி வந்தனர். யோசுவா சீலோவில் ஆண்டவர் முன்னிலையில் அவர்களுக்கு திருவுளச்சீட்டு போட்டார். அங்கே யோசுவா இஸ்ரேல் மக்களுக்கு அவர்களுடைய பிரிவுகளின்படி நிலத்தை பங்கிட்டார். பென்யமினுக்கு அளிக்கப்பட்ட பகுதி. முதல் சீட்டு பென்யமின் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்களது எல்லை யூதா மக்களுக்கும் யோசேப்பின் மக்களுக்கும் இடையில் விழுந்தது. அவர்களது எல்லை வடக்கு பகுதியில் யோர்தானிலிருந்து தொடங்கி பின்னர் எரிகோவில் வடசரிவில் ஏறி பிறகு மேற்கில் மலைப்பக்கம் சென்று பெத்சாவின் பாலை நிலத்தில் முடிவடைகிறது. மீண்டும் அவ்வெல்லை அங்கிருந்து தெற்கு பக்கமாக பெத்தேல் என்னும் லூசின் சரிவை நோக்கி சென்று அதனை கடக்கிறது. பின்னர் அவ்வெல்லை கீழ் பெட்கோரானுக்கு தெற்கே மலை மீது உள்ள அத்தராத்து ஆதாரை நோக்கி செல்கிறது. பின்பு அவ்வெல்லை மேற்கு முகமாக திரும்பி அங்குள்ள மலைக்கு தெற்காக பெட்கோரோனுக்கு எதிராக யூதா மக்களுக்குரிய கிரியத்து எயாரீம் எனப்படும் கிரியத்து பாகாலில் முடிவடைகிறது. இதுவே மேற்கு எல்லை. அதன் தென் எல்லை கிரியத்து எயாரீமின் எல்லைப்புறத்தில் தொடங்கி மேற்காக சென்று பிறகு நெப்தோவாகு நீர்நிலைகள் வரை போகிறது. மேலும் அவ்வெல்லை இரபாயிம் பள்ளத்தாக்கின் வடகோடியில் உள்ள இன்னோ மகனின் பள்ளத்தாக்கை நோக்கி நிற்கும் மலை வரை செல்கிறது. பின்னர் அது எபூசியரின் மலை சரிவிற்கு தெற்கேயுள்ள இன்னும் பள்ளத்தாக்கை நோக்கி என்ரோகேல் பக்கமாக இறங்குகிறது. பிறகு அது வடப்பக்கம் திரும்பி அதுமிம் மேட்டுக்கு எதிரில் உள்ள கெலிலோத்து பக்கம் திரும்பி ரூபனின் மகன் போகனின் கல் பக்கம் செல்கிறது. பிறகு அது வடக்கே மலை சரிவில் அராபாவின் எதிராக சென்று அராபாவில் இறங்குகிறது. பிறகு அது பெத்தோகிலாவின் வடசரிவை கடந்து உப்பு கடலின் வடக்கு வளைவில் யோர்தானின் தென் பகுதியில் முடிவடைகிறது. இதுவே தென் எல்லை. கிழக்கே யோர்தான் நதி எல்லையாக அமைந்துள்ளது. இது பென்யமின் மக்களின் குடும்பங்களுக்கு கிடைத்த சுற்றிலும் எல்லையிடப்பட்ட உரிமை சொத்து. பென்யமின் மக்களின் குலத்திற்கு அவர்கள் குடும்ப பெத்தோஹிலா, எமக்கீசு, பெத்தரபா, செமாராயிம், பெத்தேல், அவ்வீம், பாரா, ஒபிரா, கெபரமோனி, ஒப்னி, கேபா ஆகிய 12 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. கிபையோன், ராமா, பெயரோத்து, மிஸ்பே, கெப்பிரா, மூசா, இரக்கேம், இரிப்பயில், தராலா, சேலா, எலேபு, எருசலேம் என்னும் எபூசி, கிபையத்து, கிரியத்து ஆகிய 14 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. இது பென்யமின் மக்களுக்கு அவர்களின் குடும்பங்களின்படி கிடைத்த உடைமை. யோசுவா அதிகாரம் 19. சிமியோனுக்கு அளிக்கப்பட்ட பகுதி. 2வது சீட்டு சிமியோனின் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்களது உரிமை சொத்து யூதா மக்களின் பங்கிற்கு நடுவில் அமைந்திருந்தது. அவர்களுக்கு உடைமையான நகர்கள் பெயர்செபா, சேபா, மோலாதா, அட்சர் சூவால், பாலா, எட்சேம், எல்தோலகு, பெத்தூல், ஒர்மா, சிக்லாகு, பெத்மர்கபோத்து, அட்சர் சூசா, பெத்லாபோவாத்து, சாருகன் ஆக 13 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. அயின், ரிமோன், எக்தேர், ஆசான் ஆக 4 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. இவைகளன்றி தெற்கே ராமாது எனப்படும் பகலாத் பெயர் வரை உள்ள நகர்களும் அவற்றின் சிற்றூர்கள் அனைத்தும் இதுவே. சிமியோன் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி கிடைத்த உரிமை சொத்து
சிமியோன் மக்களின் உரிமை சொத்து யூதா மக்களுக்குரிய பங்கில் ஒரு பகுதி. யூதா மக்களுக்கு ஏராளமான உடைமை இருந்தது. அவர்களின் உரிமை சொத்தின் நடுவில் சிமியோனின் மக்கள் உரிமை சொத்தை பெற்றனர். செபுலோனுக்கு அளிக்கப்பட்ட பகுதி. மூன்றாவது சீட்டு செபுலோன் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்கள் உடைமையின் எல்லை சாரிது வரை சென்றது. அவர்களது எல்லை மேற்கே மரியலாவுக்கு ஏறி தபாசேத்துக்கு வந்து யோக்னயாமுக்கு எதிரில் உள்ள ஓடையை தொடுகின்றது. சாரிதிலிருந்து கதிரவன் உதிக்கும் கிழக்கு பக்கம் திரும்பி கிஸ்லோத்து தாபோரையும் தாபராத்தையும் நோக்கி சென்று யாப்பியாமேல் ஏறுகிறது. அங்கிருந்து கிழக்காக காத்கே பேரையும் இத்தகாச்சினையும் ரிமோனையும் கடந்து சென்று நேயா பக்கம் வளைகிறது. மேலும் இவ்வெல்லை வடக்கில் அன்னாத்தோனை சுற்றுகிறது. இது இப்தாவேல் பள்ளத்தாக்கில் முடிவடைகிறது. கட்ராத்து, நஹலால், சிம்ரோன், இதாலா, பெத்லஹேம் ஆக 12 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. இந்நகர்களும் அவற்றின் சிற்றூர்களுமே செபுலோன் மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின்படி கிடைத்த உரிமை சொத்து. இசக்காருக்கு அளிக்கப்பட்ட பகுதி. நான்காவது சீட்டு இசக்காரின் மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்களது எல்லை இஸ்ரியேல், கெசுல்லோத்து, சூனேம், அப்பாராயிம், சியோன், அனஹராத்து, ரப்பீத்து, கிசியோன், எபேசு, இரமேத்து, ஏன்கன்னிம், ஏன்கத்தா, பெத்பசேசு என்பவையே. அவ்வெல்லை தாபோரையும் சஹட்சிமாவையும் பெத்சமேசையும் தொட்டு யோர்தானில் முடிவடைகின்றது. ஆக 16 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. இவை இசக்கார் மக்களின் குலத்தாருக்கு அவர்களின் குடும்பங்களின்படி உரிமை சொத்தாக கிடைத்த நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும். ஆசேருக்கு அளிக்கப்பட்ட பகுதி. ஐந்தாவது சீட்டு ஆசேர் மக்களின் குலத்திற்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்களின் எல்லை எல்காத்து, அலி, பெத்தேன், அக்சாபு, அல்லமலேக்கு, அமாது, மிசால் என்பவை. மேற்கு பக்கம் கர்மேலையும் சஹோர் லிப்னாத்தையும் தொட்டு கிழக்கு பக்கம் திரும்பி பெத்தாஹோன் சென்று செபுலுன் இப்தாவேல் பள்ளத்தாக்கையும் பெத்தேமக்கு நெகியலேக்கு வடக்காக தொட்டு காபூலில் இடப்பக்கம் திரும்புகின்றது. எபிரோன், இரகோபு, அம்மோன், தானா, பெரிய சீதோன் வரை சென்று பிறகு ராமா பக்கம் திரும்புகின்றது. அரண்சூல் நகரான தீர் வரை சென்று கோசா பக்கம் திரும்பி கடலில் முடிவடைகிறது. மேஹேபல் அக்சீபை ஒட்டிய கடலில் முடிவடைகிறது. உம்மா, அபேக்கு, இரகோபு ஆக 22 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. இவையே ஆசேர் மக்கள் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி கிடைத்த உரிமை சொத்தாகிய நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும். நப்தலிக்கு அளிக்கப்பட்ட பகுதி. ஆறாவது சீட்டு நப்தலியின் மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்களது எல்லை ஏலப்பிலிருந்து சானானிமிலுள்ள கர்வாலி மரத்திலிருந்து அதாமி, நெஹேபு, எப்னவேல் இலக்கம் வரை சென்று யோர்தானில் முடிகின்றது. பிறகு அவ்வெல்லை மேற்கில் அசனோத்து தாபோர் பக்கம் திரும்புகின்றது. அங்கிருந்து உக்கோகில் வெளியேறுகின்றது. தெற்கில் செபுலோனையும் மேற்கில் ஆசேரையும் கிழக்கில் யோர்தானையும் எல்லையாக கொண்டுள்ளது. அரண்சூல் நகர்கள் சித்திம், சேர், அம்மாத்து, இரக்காத்து, கினரேத்து, அதாமா, ராமா, ஆட்சூர், கெதேசு, எதிரேயி, ஏனாட்சூர், ஈரோன், மிக்தலேல், ஓரேம், பெத்தனாத்து, பெத்சமேசு ஆக 19 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. இவை நப்தலியின் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி உரிமை சொத்தாக கிடைத்த நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும். தானுக்கு அளிக்கப்பட்ட பகுதி. ஏழாவது சீட்டு தான் மக்களின் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்களது உரிமை சொத்தின் எல்லை சோரா, எசுத்தாவோல், ஈர்சமேசு, சாயலாபிம், ஐயலோன், இதிலா, ஏலோன், திமினா, எக்ரோன், எல்தெக்கே, கிபதோன், பாகலாத்து, யெகூது, பெனபராக்கு, காத்ரிம்மோன், மேயர்கோன், இரக்கோன் ஆகிய இந்நகர்களும் யோப்பாவுக்கு எதிரே எல்லை பகுதியும். தான் மக்களின் எல்லை ஒடுக்கமாக இருந்ததால் அவர்கள் புறப்பட்டு போய் இலசேமை முற்றுகையிட்டு வளைத்து கொண்டனர். அதை வால்முனையில் தாக்கி தங்களுடைய உடைமையாக்கி கொண்டு அங்கு வாழ்ந்தனர்.
தங்கள் மூதாதை என தானின் பெயரை ஒட்டி இலசமேருக்கு தான் என்று பெயரிட்டார்கள். இந்நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் தான் மக்களின் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி கிடைத்த உரிமை சொத்து. நாட்டுக்கு எல்லை வகுத்து அவரவர்களுக்கு உரிமை சொத்து பிரித்து கொடுத்த பின் நூனின் மகன் யோசுவாவுக்கு இஸ்ரேல் மக்கள் தங்கள் நடுவில் உரிமை சொத்து அளித்தனர். எப்ராயிம் மலை நாட்டில் அவர் கேட்ட நகரான திம்னத் செராவை ஆண்டவரின் கட்டளைப்படி அவருக்கு கொடுத்தனர். அவர் அந்நகரை கட்டி எழுப்பி அதில் வாழ்ந்தார். இவ்வாறு குரு எலையாசர், நூனின் மகன் யோசுவா, இஸ்ரேல் குலங்களின் முதுபெரும் தலைவர்கள் ஆகியோர் இவற்றை இஸ்ரேல் மக்களின் குடும்பங்களுக்கு உரிமை சொத்தாக சீலோவில் ஆண்டவர் முன்னிலையில் சந்திப்பு கூடார வாயிலில் திருவுளச்சீட்டு போட்டு உரிமையாக்கி நாட்டின் பங்கீட்டு பணியை நிறைவு செய்தனர். யோசுவா அதிகாரம் 20. அடைக்கல நகர்கள். ஆண்டவர் யோசுவாவை நோக்கி பின்வருமாறு கூறினார். இஸ்ரேல் மக்களிடம் அவர்களுக்கு மோசே வழியாக கூறியபடி அடைக்கல நகர்களை உங்களுக்கென தேர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறுவாய். அறியாமல் தவறுதலாக ஒருவரை கொன்றவர் இரத்த பலி வாங்குபவரிடமிருந்து தப்பி ஓடி தஞ்சம் புக இந்நகர்கள் உங்களுக்கு அடைக்கலமாக அமையும். கொலையாளி இந்நகர்களில் ஒன்றனுள் ஓடி நுழைவாயிலில் நின்று அந்நகர் பெரியவர்களின் காதில் படும்படியாக தம் நிலையை எடுத்துரைப்பார். அவர்கள் அவரை தங்கள் நகருக்குள் அழைத்து சென்று தங்களுடன் தங்கியிருப்பதற்கு ஒரு இடம் கொடுப்பர். இரத்த பலி வாங்குபவர் துரத்தி வந்தால் கொலையாளி அவர் கையில் ஒப்படைக்க மாட்டார்கள். ஏனெனில் அவர் அறியாமல் தான் மற்றவரை கொன்றுவிட்டார். இதற்கு முன் கொலையாளி அவரை வெறுத்ததில்லை. கொலையாளி தீர்ப்புக்காக அவையின் முன் நிற்கும் வரை, அந்நாள் தலைமை குரு சாகும் வரை அவர் அந்நகரில் தங்குவார். அதன் பின் கொலையாளி தம் நகருக்கு எந்த நகரிலிருந்து ஓடி வந்திருந்தாரோ அந்த நகருக்கு தம் வீட்டுக்கு செல்வார். தேர்ந்து கொள்ளப்பட்ட அடைக்கல நகர்கள் நப்தலி மலைநாட்டில் கலிலேயாவில் கேதேசு, எப்ராயிம் மலைநாட்டில் செக்கேம், யூதா மலைநாட்டில் எபிரோன் எனப்படும் கிரியத்து அர்பா, யோர்தானுக்கு அப்பால் எரிகோவுக்கு கிழக்காக ரூபனின் குலத்திற்குரிய பாலை நில சமவெளியில் பெட்சேர், காத்து குலத்திற்குரிய கிளையாதில் இராமோத்து, மனாசேயின் குலத்திற்குரிய பாசானில் கோலான், இஸ்ரேலர் அனைவருக்கும் அவர்கள் நடுவில் வாழும் வேற்றினத்தாருக்கும் மேற்குறிப்பிட்டவை அடைக்கல நகர்களாக விளங்கின. அறியாமல் பிறரை கொன்ற எவரும் இரத்த பலி வாங்குபவரிடமிருந்து தப்புவதற்கு இவற்றில் அடைக்கலம் புகுவார். மக்கள் அவை அவருக்கு தீர்ப்பு வழங்கும் வரை அவர் கொல்லப்படுவதில்லை.